ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO Playtex. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியரா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், இது வரைக்கும் உங்கள்ட்ட ஒரு ஒரு டாப் மோஸ்ட் புரோக்கர்ல ட்ரேட் பண்றதுக்கான அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஒரு சில புரோக்கருடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல போயிட்டு நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நான் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம டெலிகிராம் வழியா ஃப்ரீ கால்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கால்ஸை நீங்களும் இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி போய் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலோட டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமா நீங்க போய் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் மந்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 வீக்ல அரௌண்ட் 7% நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணதுனால. சரிங்களா? ஸோ யாருக்காவது விருப்பம் இருக்குது அல்லது இந்த கால்ஸ் அப்ளை பண்றதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது அடுத்த சர்வீஸ் ஆக்சுவலா. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க காப்பி ட்ரேடிங் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். பட் அது வந்து இப்போ ஷார்ட் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணனது தான். ஸோ இப்போ நான் கீழே அதுக்கான நீங்க ஃபாலோ பண்றதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுல போய் நீங்க செக் பண்ணலாம். அல்லது ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணினீங்கனாலும் டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய காப்பி ட்ரேடிங் பேஜுக்கு வந்து உங்களுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ உங்களை ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். ஸோ ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஃபீஸ் சார்ஜ் பண்றோம் அப்படின்னீங்கன்னாக்க 20% வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்றோம். ஸோ மேக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ல 20% ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றோம். ஸோ இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் இது ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் நீங்க வந்து அதே போல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்க, ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஏன்னா அப்போ நான் முன்னாடியே சொன்ன போல அதில் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலா இதை. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு ரெகுலரா வரும். இப்போ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஆல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 18.62% மேக் பண்ணியிருக்கும். ஸோ ஆல் டைம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 days பீரியட் தான் வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 24th May தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் வந்திருக்கு. ஸோ அங்க இருந்து திரும்ப நம்ம ரெக்கவர் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஒரு 18.6%ல நம்மளுடைய ப்ராஃபிட் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல நம்ம டெலிகிராம்ல கொடுக்கக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே போல நம்ம அடிஷனல் என்ட்ரிஸும் இதுல வந்து பார்த்தா நம்ம பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதை பத்தி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டா வீடியோ வேணா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காமிக்கும் ஆக்சுவலா. ஸோ நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எத்தனை ட்ரேடு நம்ம மொத்தமா அது வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ போட்ட ட்ரேட்ஸ்ல மொத்தம் எத்தனை ப்ராஃபிட் வந்திருக்கு, எத்தனை லாஸ் வந்திருக்கு, ஸோ மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு காமிக்கும். இதுலயே நீங்க வந்து A to Z எல்லாமே இதுலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னன்னு இல்லை, யாரா இருந்தாலும் சார் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அதே போல நம்ம இது வரைக்கும் க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. இன்னும் நீங்க வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட இன் டீடைலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். சரிங்களா? ஸோ இது நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு நான் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது இந்த வீக்குக்கான ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ பார்க்க போறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ப்ரிவியூவில் லாஸ்ட் வீக் எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு 2 மேஜர் டேட்டா இருக்கு, 2-3 மேஜர் டேட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் கனடாவுக்கு வந்து பார்த்தா ரேட் கட் பண்ண போறாங்க, யூரோப்புக்கு வந்து ரேட் கட் பண்ண போறாங்க, பிளஸ் வந்து NFP டேட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் இந்த வீக்கும் அதே போல மேஜரான டேட்டாஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ மேஜரான டேட்டாஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு இருக்கு. ஸோ யூஎஸ்க்கு மேஜர் டேட்டாஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னாவே அது எல்லா கண்ட்ரியுமே உங்களுக்கு வந்து பார்த்தா இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு யூஎஸ்க்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ்ல பாத்தீங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அப்கமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைக்கலாமா கூட்டலாமான டிசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுவாங்க. ஸோ அது அடுத்ததா அவங்களுடைய யூஎஸோடைய ஃபெட் ரேட்டோடைய மீட்டிங் இருக்கு. ஸோ ஃபெட்ரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் அவங்களோட ப்ரொஜெக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னீங்கன்னாக்கா 5.5 ப்ரீவியஸ் இருக்கு. இப்போ ஃபோர்காஸ்டும் 5.5 தான் இருக்கு. மேபி இன்கேஸ் ஜென்ரலா வந்து பார்த்தா என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த இயர் வரைக்கும் யூஎஸ் வந்து ரேட் கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
பட் கனடா அண்ட் யூரோப் வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனதுனால மேபி இவங்க சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் ஹெவியா ஃபால் ஆகும். சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஃபோர்காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா, சோ இங்க நீங்க பார்க்கலாம் 5.5 இருக்குல்ல. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஎஸ் உடைய ஃபெட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ 2024ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் பண்றதுக்கான ஃபோர்காஸ்டே உங்களுக்கு இல்லை. ஸோ 2025க்கு அப்புறம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனடாவும் யூரோப்பும் வந்து ஆல்ரெடி ரேட் கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. மேபி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா 0.25 ரேட் கட் பண்றாங்க அப்படின்னீங்கன்னா மார்க்கெட்ல ஹியூஜ் லெவல் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஏன்னா ஃபோர்காஸ்ட் வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல ரேட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் பண்ணாம நியூட்ரலா இருக்குது அப்படின்னாக்க யூஎஸ் டாலர் வந்து டாமினேட் பண்ணும், மற்ற கரன்சிஸ் வீக் ஆகும். இல்ல யூஎஸ் டாலர் சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் ஹெவியா ஃபால் ஆகும். ஸோ அதர் கரன்சி கமாடிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்ப இவங்க இன்கேஸ் இவங்க ரேட் கட் பண்ணல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, எஃப்ஓஎம்சியோடைய ஃபெட்டோடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருக்கிற போல அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடைய டாட் பிளாட் வந்து பார்த்தா ஒரு கிராஃப் சார்ட் ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல எந்தெந்த பீரியட்ல அவங்க வந்து ரேட் கட் பண்றதுக்கான ஃபோர்காஸ்ட் வச்சிருக்கிறாங்கிறத பேஸ் பண்ணியும் மார்க்கெட் வித்தின் ஷார்ட் பீரியட்ல இருக்குது அப்படின்னா இப்பயே மார்க்கெட்ல ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். இல்ல இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த பிளானே இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஜப்பானுக்கும் அதே மாதிரி இருக்கு. ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஏன்னா ஜாப்பனீஸ் சென் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல பயங்கர வீக்கா இருக்கு. ஸோ மேபி அவங்களுடைய பாலிசிஸ்ல சேஞ்ச் பண்றாங்க அல்லது அவங்களுடைய கவர்னருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் இருக்கு, டோன் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மேபி ஜாப்பனீஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகலாம். இல்ல ஆஸ் யூசுவல் அவங்க அப்படியே ஒரே மாதிரிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஜாப்பனீஸ் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த வீக் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃபிளேஷன் டேட்டாவை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபெட் ரேட்டோடைய வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடைய முடிவு என்ன பண்றாங்கிறது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ். அப்ப புதன்கிழமை இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ புதன்கிழமை நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சென்னுக்கு இருக்கு. ஸோ ஜாப்பனீஸ் சென்னு இது வந்து ஜாப்பனீஸ் சென்னுக்கு மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ ஜாப்பனீஸ் சென்னுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, ஒரு லாங் பீரியடா வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால மேபி அவங்க பாலிசில சேஞ்சஸ் இருந்ததுன்னா மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகலாம். அவங்க பாலிசில எந்த சேஞ்சஸுமே பண்ணல அப்படின்னா ஸ்டில் அது வந்து வீக் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் வியூ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போறோம். ஸோ டெக்னிக்கல் ப்ரிவியூலையும் ஃபர்ஸ்ட் கமாடிட்டி செக்ஷன்ல கோல்டு பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸாவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரண்ட்ல எங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நியர்பை ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல ப்ரீவியஸ் சப்போர்ட்ல மார்க்கெட் கரெக்டா எண்ட் ஆஃப் த வீக் வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வியூல நீங்க பார்க்கும் பொழுது ஸோ டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்க இருந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிட்டு திரும்ப சப்போர்ட் ஜோன் வந்திருக்கு. இந்த சப்போர்ட் கிளியரா பிரேக் பண்ணிட்டு திரும்ப ரிவர்சல் இங்க வருது அப்படின்னீங்கன்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பொழுது கண்டிப்பா மார்க்கெட் வந்து செல் பண்ணலாம். நீங்க செல் பண்ணினீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தா ஹியூஜா செல் ஆகும். ஹியூஜா செல் ஆகிறது இங்க இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் கீழே எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு $166 வரைக்கும் மார்க்கெட் இங்கிருந்து கீழே ஃபாலோ ஆகிறதான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்மளுடைய சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2290 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து $170 கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? சோ கண்டிப்பா அது வந்து லாங் டேர்ம்ல ரீச் ஆகும். அப்ப நமக்கு வந்து என்ன நடக்கணும், இப்ப இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் பிரைஸ் இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட்ல தான் நடக்கும். ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் மார்க்கெட்ல இந்த வீக் வந்து புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னாக்கா எஃப்ஓஎம்சி பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, அவங்களோட ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அவங்களோட இன்ஃபிளேஷன் டேட்டா இருக்கு. ஸோ அதோடைய ரிசல்ட் தான்
மார்க்கெட்ல இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட்ல வர வைக்குதா, அல்லது மார்க்கெட் மேல போக வைக்குதா, இங்க இருந்து வந்து திரும்ப அகைன் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போக போகுதா அப்படிங்கிறது முடிவாகும். ஓகேங்களா? பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு மோஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கீழே பிரேக் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆகும். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஹை இருக்கு இல்லையா, இப்போ ரீசெண்ட் ஆல் டைம் ஹை இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். அதே மாதிரி ஒன் டைம்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு $170 அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க கோல்டு பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா மண்டேக்கு அப்புறம் நீங்க தாராளமா செல் பண்ணலாம். ஸோ லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளாரையோ ஒரு ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளாரையோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் ஒரு டவுன் ட்ரெண்ட் ரேஞ்சுக்குள்ளார ஒரு பிளாக் பேட்டர்ன் மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொன்னு பிரைஸ் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னாலும் ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய மூவிங் ஆவரேஜோட ஒரு சப்போர்ட் ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல இந்த ஜோன் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும் பொழுது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வைக்கலாம். ஓகேங்களா? இல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வரல, மார்க்கெட் மேல போகுது அப்படின்னீங்கன்னா திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி திரும்ப சப்போர்ட் எடுத்தா தாராளமா பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா ஒரு ஹெவியா அப் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹெவியா எவ்வளவு தூரம் வரைக்கும் மார்க்கெட் மேல போகும் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு $6 அளவுக்கு வந்து பார்த்தா நீங்க மேல எதிர்பார்க்கலாம். ஸோ $6 அப்படிங்கிறது இங்க இருந்து வந்து பார்த்தா மேல $6. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு $2 வருது. இந்த ரேஞ்சில இருந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் $4 வரைக்கும் மார்க்கெட் போகும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த லோவா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவல் உங்களுக்கு கீழே இங்க பிரேக் அவுட் ஆகுது, இங்க பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதா நீங்க செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா மார்க்கெட் கீழே வரும். இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் ஆகல, திரும்ப அகைன் இந்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு மேல போயிருச்சு, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல $4 போலாம். இல்ல ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகல, இங்க வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா நீங்க செல் பண்ணீங்கன்னா திரும்ப அந்த சப்போர்ட் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் இப்போ கரண்ட்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் ரேஞ்சில இருந்து இப்போ என்ன நடந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் உங்களுக்கு இங்க இருந்து வந்த மார்க்கெட் ஸோ ரெசன்ஸ் எடுத்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்ப ரெசன்ஸ் போயிருக்கு, திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு நியர்பை ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்டோட மார்க்கெட் வந்து தான் ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ அது அப்கமிங்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெசன்ஸ் வரைக்கும் வந்து மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப ஒருவேளை இன்கேஸ் இங்க ரெசன்ஸ் எடுக்குது அப்படின்னா திரும்ப சப்போர்ட் கீழே வரலாம். பட் மோர் சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ரெசன்ஸை பிரேக் பண்ணிட்டு திரும்ப இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகுதுன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்ப நீங்க க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிரைஸ் ரேஞ்சிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணலாம். ஸோ இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சஸ்லயே பை பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து 72.50 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ஜோன் வந்து ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இனிஷியல் டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு $90 ரேஞ்ச், $91 ரேஞ்ச் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பிரைஸ் ஜோனும் உங்களுக்கு தெளிவா மார்க்கெட் பிரேக் ஆகுதுன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்து மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப க்ரூட் ஆயில் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சிலே நீங்க வந்து பை பண்ணுங்க. ஸோ பை பண்ணீங்கன்னா முன்னாடி சொன்ன போல இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து இங்க போகும். இல்ல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் செல் ஆகாத வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 75ல இருந்து ஒரு $78, $79 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் டார்கெட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயில் தாராளமா அது லோல இருக்கு, பை பண்ணலாம் நீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரன்சி பேர் பார்க்க போறோம். ஸோ கரன்சியில ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யூரோ யூஎஸ்டி. சரிங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் கீழ இருந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப் ட்ரெண்ட்ல போன மார்க்கெட் வந்து உங்களுக்கு நான் முன்னாடி லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ யூரோப் வந்து அவங்களோட ரேட் கட் பண்ண போறாங்க. யூரோப் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி அது வந்து உங்களுக்கு டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாலும் பட் என்எஃப்பி டேட்டா வந்ததும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிருச்சு. ஸோ மார்க்கெட் இந்த இந்த சப்போர்ட்டுக்கு கீழேயே கிளியரா ஹோல்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்க.
ஸோ அது வந்து கிளியரா ஹோல்ட் ஆகுதா இல்லையாங்கிறத உங்களுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்த ட்ரேடர்ஸுக்கு தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கிளியரா வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஹோல்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு ஹோல்ட் ஆகுது அப்படின்னா தாராளமா நீங்க வந்து செல் பண்ணலாம். செல் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஹை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸா வரும். இந்த ஹை வந்து பார்த்தா ஸ்டாப் லாஸா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ணீங்கன்னா, ஸோ நியர்பை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கக்கூடியது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப நம்ம முன்னாடி சொன்னது போல யூஎஸ் டாலருக்கும் வந்து பார்த்தா ஒரு டேட்டாஸ் இருக்கு. யூஎஸ் டாலருடைய அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் சிம்பிளான விஷயம். யூஎஸ் டாலருடைய ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தா ரீசன்ட் டைம்ல ரேட் கட் பண்ண போறது இல்லை அப்படின்னா யூஎஸ் டாலர் நல்லா டாமினேட் பண்ணும். இல்ல ரீசன்ட் டைம்ல உங்களுக்கு பிளான் இருக்குது அப்படின்னா வீக் ஆகும். ஓகேங்களா? இப்ப ரீசன்ட் டைம்ல உங்களுக்கு பிளானே இல்லை அப்படின்னா ஈரோ எஸ்டி சொன்னது போல இந்த டார்கெட் நோக்கி வந்து பார்த்தா மார்க்கெட் உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபிபி பொறுத்த வரைக்கும் லாங் டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து பை ட்ரெண்ட்ல போகக்கூடிய ஒரு மார்க்கெட் தான். பட் இப்போ ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும் பொழுது ஒரு அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிருக்கு. இந்த பிரேக் ஆன சப்போர்ட் உங்களுக்கு கீழே இந்த சப்போர்ட்டு கீழே மார்க்கெட் நின்று ஹோல்ட் ஆகுதா அல்லது சடன் ரிவர்சல் வருதா? சடன் ரிவர்சல் வந்ததுன்னா உங்களுக்கு அகைன் திரும்ப அப் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆகும். இல்ல மார்க்கெட் உங்களுக்கு வந்து நின்று இங்கே ஹோல்ட் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமா செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து நம்ம முன்னாடி சொன்னது போல அடுத்தடுத்த டார்கெட் நோக்கி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வரும். ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு டைட் ஸ்டாப் லாஸா தான் இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்க? ஸோ அப்ப உங்களுக்கு இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, ஒரு 50 பிப்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வருது. டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நியர்பை இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஒரு நியர்பை ஒரு 3 டைம்ஸ் வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து இன்கேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பிரேக் அவுட்டா இருக்கிற பட்சத்துல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி. ஸோ ஏயுடி யூஎஸ்டியும் இதே தான். ஏயுடி யூஎஸ்டி இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்த ஒரு மார்க்கெட் ஆக்சுவலா. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா மார்க்கெட்ல பிரேக் பண்ணிட்டு ஸோ இங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி ரிட்டர்ன் ஆயிருச்சு. பட் இங்க வந்தது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பிரேக் அவுட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹெவியான ஒரு டார்கெட் கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த வீக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எந்த மாதிரியான டேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா மட்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவுடைய ரிசல்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆஸ்திரேலியா கரன்சிக்கு பூஸ்டப்பா இருக்கா அல்லது அடிஷனல் வீக்னஸ் கிரியேட் பண்ண போகுதா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நெக்ஸ்டா வந்து பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் இருக்கா அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து டாமினேட் பண்ண போகுதாங்கிறத பொறுத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதாகும். பட் இப்ப கரண்ட் ரேஞ்சஸ்ல பார்க்கும்போது ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்லயே மார்க்கெட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆக போகுதா அல்ல இங்க சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா ரீசன்ட் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நீங்க வந்து பை பண்ணலாம். ஸோ பை பண்ணீங்கன்னா இனிஷியல் டார்கெட் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னாக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது கிளியர் பிரேக் அவுட் ஆயிட்டு திரும்ப வந்து ரெசல்ட்ஸ் எடுக்கும்போது செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா மார்க்கெட் கீழே வரும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோனை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜேபிஒய். ஸோ ஜேபிஒய் ஒரு தெளிவு இல்லாத ஒரு வந்து பார்த்தா மார்க்கெட் நம்ம முன்னாடி சொன்னது போலதான் ஜேபிஒயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் எண்ணில் அவங்களுடைய பாலிசி வைஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் ஜேபிஒய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அதர்வைஸ் ஜேபிஒய் லோ வரும்போதெல்லாம் கண்ணை மூடி நீங்க வந்து பை பண்ணுங்க ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ கீழே வரும்போதெல்லாம் அப்படின்னாக்க நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு சடன் ஃபால் நடக்குதா இந்த லோ வந்துட்டு திரும்பும்போது நீங்க பை பண்ணலாம். ஸோ அதே போல இங்க சடன் ஃபால் வரும்போது லோ வந்து திரும்பவும் பை பண்ணலாம். இங்க வந்துட்டு திரும்பும்போது பை பண்ணலாம். ஸோ அப்ப ஜேபிஒயை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜாப்பனீஸ் என்னுடைய அவங்களுடைய கண்ட்ரி வைஸ்ல வந்து பினான்சியலி ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் பண்ணனால் மட்டுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எண் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் ஜாப்பனீஸ் எண் வந்து பாத்தீங்கன்னா லோ வரும்போது நீங்க பை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க டைட் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிக்குதுன்னா ஹெவியா ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து யூஎஸ்டி ஜேபிஒய்க்கு மட்டும் இல்ல ஜிபிபி ஜேபியா இருந்தாலும் சரி இதேதான். ஸோ ஈரோ ஜேபியா இருந்தாலும் இதே தான். சரிங்களா? எல்லா மார்க்கெட்டுக்குமே லோ வரும்போதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா பை பண்ணுங்க அவங்க பாலிசிஸ் வந்து சேஞ்சஸ் பண்ற வரைக்கும். ஸோ இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஜேபிஐக்கு வந்து பார்த்தா ஒரு டேட்டா இருக்கு. ஸோ அந்த டேட்டாவுடைய ரிசல்ட் க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க. மானிட்டர் பண்ணி சேஞ்சஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஹெவியா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வரும்.
இல்லைன்னா மார்க்கெட் உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த ஹை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா. ஸோ கனடாவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் இதுக்காகவே செப்பரேட்டா ஒரு வீடியோ வேற நம்ம போட்டிருந்தோம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கனடாவுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஸோ கனடாவுடைய பாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரி அவங்களுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ற ஃபோர்காஸ்ட் இருக்கு. ரேட் கட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் அதோடைய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிளியரா பிரேக் பண்ணிருச்சு. ஸோ மார்க்கெட் திரும்ப இங்க வந்து சப்போர்ட் ஜோன் இந்த சப்போர்ட் இந்த நியர்பை இந்த பிரைஸ் ரேஞ்சஸ்ல வருது இங்க வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நம்ம வந்து தாராளமா பை பண்ணலாம். ஸோ பை பண்ணும் பொழுது மார்க்கெட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா அப்பாறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம அதோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் எவ்வளவு வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா ஸோ அப் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாங் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது வரைக்கும் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 பிப் வரைக்கும் நம்ம வந்து மேல எதிர்பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இது கீழே வந்து இன்கேஸ் இது வந்து கீழே ரிட்டர்ன் வந்து இங்க சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம பை பண்ணோம்னாக்க ஒரு 350 பிப் வரைக்கும் மேல எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இனிஷியல் டார்கெட்டா நம்ம எதிர்பார்க்க போறது இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டார்கெட்டா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது யூரோ ஆட பார்க்க போறோம். ஸோ யூரோ ஆட பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸோ இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தது. மேல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஓகேங்களா. ஸோ டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் பப் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் ரேஞ்சஸ்ல ஆக்சுவலா எப்படி போயிட்டு இருக்குன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு ஒரு டெக்னிக்கல் லெவல் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அதே போல ஒரு ரெசிஸ்டன்ஸும் அப்ளை பண்ணலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு பேரலல் ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் போயிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ இப்ப இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து சப்போர்ட் எடுத்தது ரெசன்ஸ் சப்போர்ட் இப்போ ரெசன்ஸ் நோக்கி மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா மேல போகலாம். பட் மோஸ்ட்லி என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னீங்கன்னாக்க உங்களுக்கு மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் நியர்பை இந்த ரேஞ்சஸ் போயிட்டு திரும்ப உங்களுக்கு இங்கேருந்து வந்து பார்த்தா ஃபால் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஃபால் ஆகுது அப்படின்னா திரும்ப அடுத்து இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஓகேங்களா. இங்க திரும்ப சப்போர்ட் எடுக்குதுன்னா மேல ரெசன்ஸ் நோக்கி போகும். இல்ல இன்கேஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா திரும்ப ரெசன்ஸ் எடுக்கும் நீங்க செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹெவியா ஃபால் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்ப யூரோ ஆட பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெசன்ஸ் வரும்போது நீங்க தாராளமா செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ மேல ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் நீங்க கொடுத்துக்குங்க. ஸோ இங்க வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுதா அல்லது வந்து பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்க. ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா இங்க பை பண்ணலாம். இல்ல ஸ்ட்ரகிள் ஆகல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா திரும்ப ரெசன்ஸ் வரும்போது செல் பண்ணீங்க மார்க்கெட் உங்களுக்கு வந்து அகைன் திரும்ப கண்டினியூ ஆகும். ஓகேங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோ ஜிபிபி. ஸோ யூரோ ஜிபிபி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ லாஸ்ட் வீக் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் சப்போர்ட்ல உங்களுக்கு போயிட்டு இருந்தது இல்லையா மார்க்கெட் உங்களுக்கு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல ஸோ ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் இருந்தது மார்க்கெட்ல. அந்த சப்போர்ட் ரேஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுதா அல்லது ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி திரும்ப ரிட்டர்ன் ஆக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது பை ஆக போகுது அப்படின்னா ரீசெண்டா வந்த லோவர் ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க பை பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சை நோக்கி உங்களுக்கு வந்து மார்க்கெட் டிராவல் ஆகும். சரிங்களா. இல்ல மார்க்கெட் உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கீழே தான் மார்க்கெட் நின்று ஹோல்ட் ஆகி ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்க செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் டிராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து ஹிஸ்டாரிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரீவியஸ் அந்த லோலாம் வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணிருச்சு. ஓகேங்களா. சோ அப்ப அடுத்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லோ நோக்கி வந்து மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன ஆஸ்திரேலியா நியூசிலாந்து. ஸோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லோ வரும்போது பை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இப்பவும் அதே தான். நீங்க இப்போ ரீசன்ட் டைமா வந்து டவுன் ட்ரெண்டோடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று அப்ளை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசன்ஸ் ரேஞ்ச் எங்க இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸோ இங்க நீங்க இந்த சப்போர்ட் ரெசன்ஸ் நோக்கி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் எல்லாம் மார்க்கெட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெசன்ஸ் கிளியரா பிரேக் அவுட் ஆகிற பட்சத்துல திரும்ப லோ வரும்போது நீங்க பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா உங்களுடைய டார்கெட்டுங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி இருக்கும். சரிங்களா. இப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் என்னவா இருக்குன்னா ப்ரீவியஸ் லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்க போகக்கூடிய ரெசன்ஸையும் பிரேக் பண்ணுது திரும்ப இங்க சப்போர்ட் எடுக்குதுன்னா லாங் டைம்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு டிராவல் ஆகிறதான சான்சஸ் நிறைய இருக்கு. சரிங்களா. ஸோ அப்ப
நீங்க வந்து பாத்தீங்கன்னா லோ வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா பை பண்ணலாம். இங்க இந்த ரெசல்ட்ஸ் உங்களுக்கு பிரேக் பண்ணிட்டு திரும்ப சப்போர்ட் எடுக்கும். நீங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அதான் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நீங்க மாத்திக்கிட்டு நீங்க நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் அதை வந்து பிரேக் பண்ணுதா இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் தான் இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிருக்கு. மார்க்கெட் மேல போயிட்டு கிளியரா வந்து பார்த்தா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா நீங்க பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா இதான் உங்களுடைய டார்கெட். அது லோ வந்து ஸ்டாப் லாஸ். இந்த ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு பிரேக் பண்ணிருச்சுன்னா லாங் டைம்ல ஒரு பெரிய லெவல்ல நீங்க வந்து அப் ட்ரெண்ட்ல எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப ஆடு நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் லோ வரும்போது பை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னது? யூஎஸ்டி சிஹெச்எஃப். ஸோ யூஎஸ்டி சிஹெச்எஃப் என்ன நடந்திருக்கு? யூஎஸ்டி சிஹெச்எஃப் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் பண்ணிட்டு இங்க இருந்து வந்த மார்க்கெட் உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து திரும்ப எடுத்திருக்கு. சப்போர்ட் பிரேக் பண்ணி ரெசன்ஸ் எடுத்திருக்கு. இங்க செல் பண்ணியிருந்தா ஹெவியான நம்மளுடைய 3 டைம்ஸ் டார்கெட் ஆல்ரெடி அச்சீவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க செல் பண்ணுவீங்க, இங்க ஸ்டாப் லாஸ் கொடுப்பீங்க. ஸோ நம்மளுடைய ரேஞ்ச் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ 63 180 ரூபாய் கீழே டார்கெட் எதிர்பார்க்கணும். பட் அது 260 270 பீப்பு நோக்கி வந்து மார்க்கெட் போயிருக்குது. சரிங்க. ஓகே, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல நீங்க ஸோ நம்மளுடைய ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ப்ரீவியஸ் கையை வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணியிருக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா திரும்ப உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரும்போது நீங்க பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வரும்போது நீங்க பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல போகும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்க எங்க நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்க ஸோ இந்த லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேவா இருக்கும்னா இனிஷியலா இந்த டார்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் நோக்கி உங்களுக்கு மார்க்கெட் டிராவல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ யூஎஸ்டி சிஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் லோ ஸ்டாப் லாஸா மெயின்டைன் நீங்க பை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பிடிசி யூஎஸ்டி. ஓகேங்களா? பிடிசி யூஎஸ்டி என்ன நடந்துட்டு இருக்கு? ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னீங்கன்னா பிடிசி யூஎஸ்டி பார்க்க போறோம். ஸோ பிடிசி யூஎஸ்டி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ இங்க இருந்து போனா ஒரு அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் பிரைஸ் ஜோன் அப்ளை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ கரண்ட்ல இங்க இருந்து போனா அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட்ல தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஹோல்ட் ஆயிருக்கு எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் உங்களுக்கு இந்த சப்போர்ட் ரேஞ்ச் உங்களுக்கு பிரேக் பண்ணுது. இன்கேஸ் பிரேக் பண்ணிட்டு திரும்ப ரெசல்ஸ் எடுக்குதுன்னா தாராளமா நீங்க செல் பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு வந்து ஃபால் ஆகும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரீசெண்டா இருக்கக்கூடிய ஹை தான். இல்ல மார்க்கெட் உங்களுக்கு வந்து இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் ஆகி மேலதான் போகுது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஹையா இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் ஜோனை மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்ணிட்டே. ஸோ இப்போ இருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட இங்க இந்த ஜோன் தான் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஹை. கரெக்டா? ஒரு 72,000 73,000 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜோன் தான் ஹிஸ்டாரிக்கல் ஹை. அந்த ஹை கண்டிப்பா கிராஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகும். சரிங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்க ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குன்னு. அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்திருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரையாங்கிள் ஷேப்ல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண போதா சப்போர்ட் பிரேக் பண்ண போகுதாங்கிறத பேஸ் பண்ணி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா டவுன் ட்ரெண்ட் வர போகுதாங்கிறது இருக்கு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போறது எத்தீரியம் யூஎஸ்டி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இங்க இருந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போனது. ஆக்சுவலா ரெசன்ஸ் பிரேக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா போன மார்க்கெட் ஸோ பிரேக் பண்ணிட்டு அப்ரல்ல மார்க்கெட் கண்டினியூ ஆயிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்எஃப்பி டேட்டா வந்ததுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல்ல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கு. ஒன்றும் பெரிய லெவல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபால் ஆகணும், ஸ்ட்ரகிள் தான் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய மார்க்கெட் உங்களுக்கு இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மேல போன மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு பிளாக் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு ரெசன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் ஹெவியா ஃபால் ஆகும். இல்ல மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போய் ரெசன்ஸ் பிரேக் பண்ணதுன்னா மேபி நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹை வந்து மார்க்கெட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் வியூ ஃபண்டமெண்டல் ப்ரீவியூ பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுடைய அடிஷனல் சர்வீசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சப்போர்ட்டர் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் சரி நான் கான்டாக்ட் பண்ணா நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.